ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் சமையல் எதுவும் பண்ணலை, ஆனால் க்ளீனிங் பண்ணலாம். வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு க்ளீனிங் டிப்ஸ் அது பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டில் நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்க வீட்டில் சீப்பு ரொம்ப அழுக்காக இருக்கும். அதுவும் இந்த வெயில் நேரத்தில் வேர்த்து அதில் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பெயின் சீப்லேருந்து எல்லா சீப்புமே இந்த மாதிரி அழுக்கு அடைஞ்ச சீப்பெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, புதுசு மாதிரி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஷாம்பு போட்டுக்கணும். எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. மிச்சம் மீதி இருக்கும்ல கொஞ்சம் அதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி அதை போட்டு அதை அந்த சீப்பு மேலே ஊற்றிடணும். அது முழுகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் அப்படி அது ஊறிட்டுருக்கும்போதே அது அந்த கலெக்ட் ஆகிடும். அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் பாருங்கள். ஆனால் ஜாஸ்தியாக இருக்க அழுக்கை மட்டும் நம்ம ப்ரெஷ் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். லேசான அழுக்கு அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த லேசான அழுக்கெல்லாம் இந்த ஷாம்பு அதுலேயே வந்துடும், வெளியில் தன்னாலே வந்துடும். ஆனால் நல்ல எண்ணெய் பிசுக்கோடு அப்படியே அப்பிக்கிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு எடுக்க வேண்டி வரும். முதல்ல கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அப்படியே எடுத்துட்டா அதுவும் கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா சீப்லேயும் நான் 1 by 1 எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த சூடு ஆறுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் பட்டு தேய்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ அழுக்காக இருந்த சீப்பெலாம் பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது. எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு பாருங்கள். இதை ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா தெரியும், முந்தி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குங்கிறதுக்கும் தெரியும். இந்த சீப்பு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். 5 மினிட்ஸ் கூட ஆகாது. எல்லாம் 5 மினிட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நான் தண்ணி சூடு பண்ணி ஊற்றி கழுவுறதே சொல்கிறேன். டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். மொத்தமாக ஒரு நாள் எடுத்து வச்சு எல்லாத்தையும் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டா ப்ரெஷ்ஷு கூட எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சீப்பு எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ அடுத்த டிப் நம்பர் 2. இப்போ எங்கள் வீட்டில் என் பேரை இந்த மாதிரி செவத்துலலாம் அப்பப்போ கோலம் போட்டு வச்சுருப்பான், கிறுக்கி வச்சுருப்பான். இந்த கிறுக்கலை இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா. கொஞ்சம் பேக்கிங் சோடாவை எடுத்து அதை அந்த கிறுக்கிருக்காங்கல்ல அந்த இது மேலே போட்டு நல்லா தேய்ச்சா ஈஸியாக அது ரிமூவ் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க வேண்டியதில்லை. லேசாக தேய்ச்சி விட்டாவே போதும். எங்கெங்கெல்லாம் கிறுக்கல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஸ்காட்ச் ப்ரைட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டோன்னா அது போயிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி போட்டு அதை தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஐயோ கிறுக்கிட்டாங்களே இவ்வளோ போச்சே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். வீடு அசிங்கம் ஆயிடுச்சேன்னு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல இருந்தது நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் இடத்த மட்டும் நான் காமிச்சிருக்கேன். அடுத்து கிச்சனில் இருக்க டேப் இது ரொம்ப வருஷத்துக்கு முந்தின உள்ள டேப் தான். 25 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இதில் அழுக்கு இருக்குது. கழுவுறது தான் அழுக்கு நிறைய சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, புளிச்ச கீழே போட்டுருவோம்ல, அந்த மாதிரி தோசை மாவு இருக்கும்ல, அடியில் ஒட்டிகிட்ருக்கோம்ல, புளிச்சு நாரி போயிருக்க அதெல்லாம் தூக்கி கீழே போடாமல் அதை நல்லா கொஞ்சம் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இந்த குழாயில் இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துட்டு குழாயில் பாருங்கள், சும்மா தான் லேசாக தான், அழுத்திலாம் துடைக்கலை. இந்த மாதிரி துடைக்கும்போது அதில் நல்லா ஒட்டிகிட்ருக்க அந்த உப்பு கரை அழுக்கு எல்லாமே போயிட்டு சுத்தமாயிரும். இது ரொம்ப பழைய குழாய் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. இருந்தாலும் பழைய ஜொலிக்கலை, ஆனால் அதனோட அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க டேப்பில் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கெல்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறம் இந்த முக்காசி கிச்சன் டேப்ஸ்லலாம் அப்படி இருக்கும், அழுக்கெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி தோசை மாவு பழைய புளிச்ச கீழே ஊற்ற போகிற ஸ்டேஜில் அடியில் இருக்க தோசை மாவை சும்மா அப்படி ஒரு 4 தேய்ச்சி விட்டுட்டு போட்டால் கழுவி விட்டோன்னா நல்லா அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுங்கள். வேஸ்ட்டாக கீழே போகிறதுல ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே.
பாருங்கள், இப்போ நல்லா அழுக்கெல்லாம் போயிடுச்சு. எவ்வளவோ அப்பிட்டு இருந்தது, அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்ச மாவு போட்டு குழாயை குளிப்பாட்டியாச்சு, அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. நம்ம அடிக்கடி அழுக்கு சேர விடாமல் தொடச்சிட்டோம், கழுவிட்டோம் அப்படின்னா புதுசு மாதிரியே இருக்கும். இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாலது, அதனால் அழுக்கெல்லாம் போயிடுச்சு. பார்த்திங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு டிப் பார்க்கலாம். ஸ்விட்ச் போர்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த தூசிலாம் இருந்ததுன்னா அது ஒரு ப்ரெஷ் போட்டு நல்லா அதை தட்டிட்டு நடுவிலலாம் இடையில இருக்க ஒரு 2 சுவிட்சுக்கு நடுவில் இருக்க இதிலெல்லாம் அழுக்கு அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். கோல்கேட்டோ எதுனாலும் ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ் எடுத்து அதில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் எல்லா இடத்துலையும். பயப்பட வேண்டாம், ஒன்றும் பண்ணாது. அப்படியே ரொம்ப பயமாக இருந்ததுன்னா மெயின் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பண்ணலாம். எல்லா இடத்துலையும், ஏன்னா சுவிட்ச்லாம் அடுத்து இருக்கிறதுனால இடையில வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்கும், போகாது. அதனால் எல்லா இடத்துலையும் நல்லா போட்டுட்டு தேய்ச்சி விடணும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. சும்மா அப்படி தேய்க்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டும் தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பேஸ்ட் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஷேவிங் க்ரீம் இருக்கும்ல, அது கூட போடலாம். ரெண்டுத்துல எது இருக்கோ அதை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் தேய்ச்சிடணும். ஓரம் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு ஒரு காட்டன் துணி லேசாக நனைச்சி அப்படியே தொடச்சா, ரொம்பலாம் தண்ணிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. லேசாக நனைச்சி நல்லா தொடச்சி விட்டுட்டா பளிச்சின்னு புதுசு மாதிரி ஆகிடும். அந்த அழுக்கெல்லாம் போயிடும். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது போயிடும். இப்போ பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தொடச்சி எல்லாத்தையும் போட்டால் பாருங்கள் புதுசு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இப்போ நடுவுலலாம் கூட அழுக்கு இருக்கும். இது எப்படின்னா, ஒரு காட்டனை வந்து ஒரு குச்சியில் நல்லா சுற்றிட்டு அதில் வந்து ப்ரெஷ் போக முடிஞ்சதுன்னா அதில் தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா இப்படி துடைக்கலாம். இப்போ கூட பாருங்கள், இதில் அழுக்கு இருக்கும் பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்களா, அழுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லையா, இருக்கவே இருக்குது பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு க்ளீன் பண்ணலாம். அதை நடுவில் அது ஈஸியாக போயிடும். அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டாலும் அங்கே நடுவில் இருக்க இடையில இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இது ஈஸியாக தானே இருக்குது. நல்லா அழுக்காக இருந்தது, இப்போ நல்லா அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதை மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.